இனிமேல் வர்றப்போ நீங்கள் ஏதாவது நோட்டில் ஏதாவது எழுதி கொண்டு வாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து எங்கேயாவது தவறிட்டீங்கன்னா யாருக்குங்க ஃபோன் பண்ணுறது? ஃபோன் நம்பரும் தெரிலங்கிறீங்க. சரிங்க, பார்த்துப்போங்க ஐயா நீங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்த அந்த பெரியவர் வந்து நான் இப்போது திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். நான் பஸ்ஸு வந்து சென்னை பஸ் தேடிட்டு இருந்தப்போ என் பக்கத்தில் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி கையில் ஒரு கவர் ஒன்று காமிச்சு அமௌண்ட்டு வந்து கையில் ஒரு 500 ரூபாய் வச்சுருந்தேன், தவறிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்ம நிறைய பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்போ வந்து வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்க, பணம் தவறிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் காசு கேட்பாங்க. சரி, எனக்கு ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோன்னு பார்த்தோம். அவரை பார்த்தா வந்து அவர் பொய் சொல்கிற மாதிரியே தெரிலங்க. காமிச்சு இந்த மாதிரி வந்து அவர் ஜாதகம் கொண்டு வந்திருக்காரு. அவரோட பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஜாதகம்லாம் காமிச்சார். அவர் நீங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணுங்கள், வீட்டு நம்பர் சொன்னீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி தர்றேங்க, அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அமௌண்ட்டும் கேட்டார். அமௌண்ட்டு வந்து இங்கேருந்து எவ்வளோ செலவாகுன்னு கேட்டால் சரியாக அவர் சொல்லலை. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நான் ஃபோன் பண்ணி தரேன் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஃபோன் நம்பரும் எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னார். அப்புறம் கேட்டதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து கம்மியாக தான், பக்கத்தில் ஒரு 50 ரூபா கிட்ட தான் ஆகும் அப்படின்னு சொன்னார் அவர். சொன்னதுக்கப்புறமா நான் வந்துட்டு, ஏன்னா நம்ம வந்து சரி கம்மியான அமௌண்ட்டுனா நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அது சரி இவர் பார்க்குறதுக்கு உண்மையாக தெரிஞ்சது சரி நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம், சரிங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்துட்டு நான் அமௌண்ட் வச்சுருந்தேன். அது இல்லாமல் வந்துட்டு சேஞ்ச் இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒருத்தர் சேஞ்ச் வாங்கி நான் அவருக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பெரியவங்க யாராவது வெளியெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம் ஒரு சின்ன டைரி மாதிரி, அதில் ஃபோன் நம்பராவது கொஞ்சம் எழுதியாவது கொடுத்து விடுங்க. ஃபோன் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறப்போ அவரை பார்த்தா கண்டிப்பாக உண்மை சொல்கிற மாதிரி தான் இருந்தது. சின்ன அமௌண்ட்டு நம்ம ஏதோ கொடுத்துட்டோம், கொஞ்சம் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக அவர் கேட்குறாருன்னா நம்மளே அளவாக தானே கொண்டு வருவோம். இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரியவங்க குடும்பத்துலேருந்து யாராவது வெளியே வந்தாங்கன்னா முடிஞ்சளவு ஒரு சின்னதாக ஃபோன் நம்பர் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்து விடுங்க. இல்லை யாராவது முடிஞ்சளவு கூட யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே தப்புகளாக நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து வீடியோ எடுக்கிறப்போ வந்து சரி நான் ஒரு ஃபேஸ் எதுவுமே தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தேங்க. என்னென்னா அப்புறம் நம்ம சும்மா சொன்னோம்னா ஏதோ கண்டென்ட்டுக்காக போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் ஃபேஸ் தெரியாமல் அவர்கிட்ட பேசுகிறது மட்டும் கடைசியாக எடுத்து உங்கள்கிட்ட காட்டணும், ஒரு அவேர்னஸ்க்காக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.